Hi friends, welcome back to Cars Motors Salman Official. Friends, நம்ம கேரேஜ்க்கு மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்திருக்கு. அண்ட் இந்த கார் வந்து டோரு அண்ட் இந்த பேனல் காமிக்கிறேன். ஸோ அந்த பேனல் அண்ட் இந்த ஃபெண்டர் அண்ட் டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வந்து டிங்கர் ஒர்க் இருக்குது, டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க். அண்ட் இந்த சொன்னோம் இல்லையா சூப்பர், இந்த இடத்துல 2 டோர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இந்த பேனலும் டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இதை தான் இப்போ நம்ம டிங்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபெண்டர் பார்த்தோன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இது மெயின் இந்த பேனல் பாருங்கள், இந்த பேனல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம டிங்கரனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பேனல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் வந்து இன்னும் டென்ட்டுங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த டென்ட்டில் வந்து நம்ம மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டென்ட் மிஷினில் வச்சு அதை ரெடி பண்ணணும். அண்ட் இந்த டென்ட் மிஷின் வச்சு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த இடம்லாம் ஃபுல்லாக பார்த்தோன்னா பள்ளம் இது. ஸோ அந்த பள்ளத்தை வந்து அண்ட் அந்த லெவல் எடுக்கணும்னா ஸோ இந்த மாதிரி டென்ட் மிஷினில் வச்சு இந்த மாதிரி பாருங்கள். ஸோ அந்த லெவல் பாருங்கள் எப்படி வருதுன்னு. அண்ட் டிங்கர் ஒர்க் முடிஞ்சதுக்கும் நெக்ஸ்ட் இப்போ பேஸ்ட் பட்டி பார்க்கணும். ஸோ எங்கே இந்த டிங்கர் ஒர்க் பண்ணாங்களோ ஸோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் பட்டி பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி டல் பண்ணிடணும். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஒர்க் இருக்குங்க. ஸோ இந்த லைன் தான் ரொம்ப நொடுக்க இருந்துச்சு. ஸோ அதை வந்து டிங்கர் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபெண்டரும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ இந்த பாருங்கள் பேஸ்ட் பட்டியில் வந்து அந்த லைன் எடுத்துனுக்குறாங்க. அண்ட் ஓகேங்க, இந்த லைன்லாம் பாருங்கள் எப்படி எடுக்கணும்ன்ட்டு. அண்ட் இந்த பேஸ்ட் பட்டி பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி டல் பண்ணிடணும். ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் பேஸ்ட் பட்டியெல்லாம் டல் பண்ணிட்டோம். அண்ட் அந்த லைனெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு. அண்ட் ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் பட்டி ஒர்க்கில் நம்ம எந்த அளவுக்கு இந்த லைன் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது காரு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. ஸோ இப்போ காரோட அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி காரோட கலர் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இந்த காரில் வந்து டோரு அண்ட் 2 டோர் வந்து டேமேஜ் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேனலு அண்ட் இந்த பேனல் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அதுவும் இந்த டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒர்க் எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு போசதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த காரில் ஏதாவது கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.